டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து நேற்று ரிலீஸ் ஆனுச்சு. ஸோ ப்ரிலிம்ஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீ படி எனக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த அகாடமிஸோட கீ எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதில் பார்த்தப்ப எனக்கு வந்து 80+ இருந்தது. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு தமிழில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எவ்வளோ மார்க் வருது, அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வருது, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக வருதா இல்லை கம்மியாக வருதா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அது அப்படி கம்மியாக வந்தது அப்படின்னா, ஸோ எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு போணுச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அதில் ஏதாவது போயிருந்தது அப்படின்னா நீங்களும் அதை சொல்லலாம். ஸோ இந்த கொஷின் இருக்குல்ல, இந்த அது ப்ளஸ் அன்று, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் கீழே கொடுத்துருக்காங்கன்னா அதான்று, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு படித்தது என்ன அப்படின்னா வந்துட்டு வாவா மாறும்ல, ஸோ அது வன்று அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதான்று இளங்குமரனோட புக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அந்த புக்கை தான் படிக்கணும், ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள் ப்ளஸ் மனம் உள்மனம் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இலக்கண விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா உண்மனம் இல்லு வந்துட்டு இன்னா மாறும்ல. ஸோ அந்த விதிப்படி ஆப்ஷன் பி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு தப்பாக போயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு கிரேஸ் மார்க் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா பரியது அப்படின்னா தான் மிகுதின்னு அர்த்தம், கூர் அப்படின்னா கூர்மை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஆனால் நம்மளுக்கு அஃபிஷியல் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, கூர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு என்னது பரியது அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரணும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கான இதில் வந்து மார்க்கு கெயின் ஆகியிருக்கு. ஏன் அப்படின்னா நான் கூருன்னு தான் போட்டேன். ஸோ அதனால் எனக்கு இதில் மார்க் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பரியது அப்படிங்கிறது தான் அஃபிஷியல், அதாவது வந்திருக்கணும். ஸோ கிரேஸ் மார்க் கேட்டாங்க அப்படின்னா இந்த மார்க் வந்துட்டு சப்போஸ் எனக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின் பாருங்களேன், கனலி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சூரியன், நெருப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் பன்றியா கரும்பா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருந்திருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு பன்றின்னு போட்டிருப்பாங்க. அந்த இந்த அகாடமிக் கீஸ்லலாம் வந்துட்டு பன்றி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியல் கீப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை போட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி போட்டவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பன்றின்னு போட்டவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இது ரெண்டுத்துக்குள்ளே தான் போட்டி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மார்க் அகாடமிக்கில் மார்க் கிடச்சிருந்தது அப்படின்னா இப்போ போயிருக்கோம். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடச்சிருக்கும், ஓகேவா? ஒரு சிலருக்கு ஏறி இருக்கும் இதனால, ஒரு சிலருக்கு இறங்கியிருக்கும். எனக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ஆங்கில சொல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த உயில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த உயில் அப்படிங்கிறது வந்துட்டு ஆங்கில சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இதை படித்து பார்க்குறப்பவே லேந்தர் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் எழுதின மாதிரியே ஒரு ஞாபகம். ஸோ அதனால் லேந்தர்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஆனால் அது ஆங்கில சொல் இல்லையா, ஃப்ரெஞ்சு சொல்லலாம். ஃப்ரெஞ்சு வேறு, ஆங்கிலம் வேறு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நிறையா படித்து வச்சுக்கணும். ஒரு 500 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் இந்த ஒரு மார்க்கை வாங்க முடியும். ஒரு மார்க்கோட வேல்யூ அதை விட்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி இதை கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இதில் வந்து மார்க் போயிடுச்சு. இதில் வந்துட்டு எனக்கு சொல்லாமைங்கிறது தெரியும். ஆனாலும் சொல்லுகின்றவர் அப்படி முடியும். அவங்க வந்துட்டு முடிகிற வேர்டை சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு நானாகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டீன்னு குறிச்சிட்டேன். ஆனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொல்லாமை அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சொல்லுகின்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி ஓகே அப்போ நம்ம போட்டது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து தப்பு, ஓகேவா? ஸோ சொல்லாமை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ அதனால் அந்த கொஷின் போயிடுச்சு. அறியாத பையன் அப்படிங்கிறது வந்து தெரிநிலை பெயரெச்சமா, குறிப்பாக சொல்லலையா, தெரிநிலையாக சொல்லியிருக்காங்களா? ஸோ அதனால் எல்லாருமே வந்து குறிப்புன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மார்க்கும் எனக்கு போயிடுச்சு. இந்த கொஷின் பாருங்களேன், இதில் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா பிண்டம் அப்படிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பொத்தான், அதாவது ஸ்விட்சுக்கு வந்து பொத்தான் அப்படின்னு தானே சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் பட்டனுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பி தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு நான் குறிச்சிட்டேன். ஒரு சிலர் வந்துட்டு கீழேயும் வந்துட்டு இதுதான் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே அது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பிண்டம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரிஜினல் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயும் எனக்கு மார்க் போயிடுச்சு. இருப்பு முகம் செறிந்த என்தொழில் மறுப்பெண். ஸோ இந்த பாடலில் வந்துள்ள அணி வந்துட்டு என்னென்னா ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் கீழேயும் உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு தான் கீ கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த கொஷின் வந்து தப்பாயிடுச்சு. அஃபிஷியல் கீ படி ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதனால் இதுலேயே எனக்கு மார்க் போயிடுச்சு.
இதுக்கு முன்னாடி தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து 80+ இருந்தது. ஓகேவா? ஸோ, இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால, எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 70+ ஆயிடுச்சு. அதாவது அப்படியே டவுன் ஆயிடுச்சு என்னோட மார்க்கு. ஸோ, நெறைய பேருக்கு வந்துட்டு தமிழ்னால வந்துட்டு அதிகமா வந்து மார்க் டவுன் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து டவுன் ஆகியிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத கூட தான் நல்லா படிச்சு வச்சிருக்கோம். அந்தந்த விதியும் நம்மளுக்கு தெரியுது. ஆனாலும் வந்துட்டு நம்ம எழுத்து வழக்குல நெறைய டைம் நம்ம வந்து எப்படி எழுதுனோமோ, ஸோ அத வச்சு தான் நம்ம எழுதுறோம். இப்ப அது ப்ளஸ் அன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது ப்ளஸ் அன்று அப்படிங்கிறப்ப, அதுவன்று அப்படின்னு தான் நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்ப அதான்று அப்படிங்கிறது வேர்டுங்கிறது எனக்கு வந்து இப்ப எக்ஸாம் எழுதி தான் தெரியும். ஸோ படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். என்ன மாரி படிக்கல அந்த அந்த இளங்குமரனார் புக்கெல்லாம் படிக்கல அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஸோ, இப்போ இந்த அதான்று அப்படிங்கிறப்ப, அது ப்ளஸ் ஆன்று அப்படின்னு தான் வருது. மேபி வந்துட்டு ஆ, அ அப்படின்னு குறில் வந்து அப்படிலாம் ஏதாவது இலக்கண குறிப்பு வருதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ, சப்போஸ் வந்தது அப்படின்னா, அத பத்தி பார்ப்போம். ஸோ, உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, என்ன மாரி யாராவது தெரியாதவங்க இருந்தாலும் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. உள் ப்ளஸ் மனம், உண்மனம். ஸோ இது வந்து விதி இருக்கு தான். ஓகேவா? ஸோ உண்மனம் அப்படிங்கிறது கண்டிப்பா விதி இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, உண்மனம் நம்மள குழப்புறதுக்காக தான் இது குடுத்துருக்காங்க போல. உள்மனம் தான் கரெக்ட்டு அப்படின்னு நெனச்சுட்டு நெறைய பேர் என்ன மாரி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாரி போட்டதுனால வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் மார்க் அதிகமா வந்து குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சிருக்கும் நெறைய பேருக்கு. எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு குறைஞ்சிருந்தது அப்படின்னா, நீங்க சொல்லுங்க தமிழ்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நெறைய பேருக்கு குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டுக்குமே வந்துட்டு தமிழ்ல தான் ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. ஜிஎஸ்லலாம் கூட குறையல. தமிழ்ல தான் குறைஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட தமிழ் மார்க் என்ன? அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் உங்களோட தமிழ் மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.